ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது சுவாதிஷ்டானத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஐ திங்க் 3rd வீடியோ. நான் ஆல்ரெடி ஏற்கனவே 3 வீடியோ இதை பற்றி போட்டிருக்கேன். நம்ம தொடர்ந்து இந்த குண்டலினி விழிப்படைகிறதுக்கு ஒவ்வொரு சக்கரங்களையும் எப்படி நம்ம செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு குண்டலினி எழும்புறதுக்கு மூலாதாரத்தை பற்றி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ சுவாதிஷ்டானத்தினுடைய 3வது வீடியோ. இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லது. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா தியானம். சுவாதிஷ்டானம் தியானம் செய்வது எப்படி? நான் ஆல்ரெடி எல்லா வீடியோவும் சொல்கிறது தான். யோகிகள் ஒவ்வொரு மாதத்துக்கும் தொடர்ந்து அந்த சக்கரத்திலே அவங்க இருப்பாங்க. ஆனால் சக்கரத்தை அவங்க கொண்டு வராங்கன்னா சுவாதிஷ்டானத்துலேருந்து சகஸ்கார வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த சக்கரத்தினுடைய ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கான வேலைகளை அதிகமாக கவனிக்கிறது மாதம் ஒவ்வொரு சக்கரத்துலேயும் அவங்க வச்சுட்ருப்பாங்க கூட. இது யோகிகள் செய்யக்கூடிய ப்ராக்டிசஸ். ஸோ அதுபடி நாம் என்ன பண்ணுறோன்னா, எப்படி நாம் சுவாதிஷ்டானத்தை இயக்கிறதுக்கான தியானத்தை செய்வது. ஆல்ரெடி ஆசனங்கள் மந்திரங்கள்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ என்ன பண்ணணும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த தியானத்தை கடைசியாக தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி முதல்ல வார்ம் அப் பண்ணிவிட்டு வஜ்ரோலி முத்திரை அப்படின்னு இருக்கும், அது பண்ணிவிட்டு அப்புறம் யோக ஆசனங்கள் செய்து முடிச்சுட்டு மந்திரங்களை நாம் செய்து முடிச்சுட்டு கடைசியாக தான் அடுத்த தியான மந்திரத்தை இதை செய்யணும். தொடர்ந்து அப்படியே நம்ம செய்யக்கூடாது. இதுதான் ப்ரொசீஜர். இதுதான் கடைசியாக பண்ணக்கூடிய ஒன்று. ஸோ எப்படி சுவாதிஷ்டானம் தியானம் செய்யணும் அப்படின்னா, நம்ம ஆசனங்கள் மந்திரங்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஏதாவது ஆசனத்தில் உட்காந்து பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட ஏதாவது ஒரு ஆசனம், வஜ்ராசனம் அல்லது சித்தாசனம் அல்லது பத்மாசனம், உங்களுக்கு எந்த ஆசனம் விருப்பப்பட்டு வருதோ அந்த ஆசனத்தில் நடுமுதுகு நேராக அமர்ந்து உட்காரணும். உட்காந்து சுவாதிஷ்டான ஆதார சக்கரத்தை எவ்வளோ முடியுமோ ஆழமான ஒரு உணர்வோட அங்கே உங்கள் முழு கவனத்தை வச்சு உங்களுடைய முழு சுவாசத்தையும் நல்லா ஆழ்ந்து உள் சுவாசம் நம்ம அதை செய்யணும். அப்போ சுவாசத்தை நல்லா இழுத்து வெளியே இடும்போது 2 விஷயத்த செய்யணும். அது என்னென்னா, சுவாசத்தை வேகமாக இழுக்கிறோம், வெளியிடும்போது அந்த வெளியிடுற மூச்சு காற்று வர அந்த ஆரம்பிக்கும் போதே லம் அப்படின்னு சொல்லி வெளியிடணும். வார்த்தையை பயன்படுத்தி வெளியிடணும், மனசுக்குள்ளே அல்ல. இதை நம்ம இப்படி செய்யும்போது என்ன ஏற்படும்னா, நம்முடைய மூலாதாரம் சக்தி பெறும். இதை அந்த உச்சரிக்கிற சுவாசத்தின் அந்த என்ன ஏற்படும்னாங்கள வாசியை இந்த சுவாதிஷ்டான சக்கர மையத்தில் நல்லா முழு கவனத்தை நீங்கள் வச்சிங்கன்னா அந்த இடத்துல அந்த ஆற்றல் போய் பதிவாக ஆரம்பிக்கும். இப்போ சொன்ன இந்த மந்திரத்தை 16 முறை நாம் செய்து முடிச்சுட்டு அடுத்த இன்னொரு ஸ்டெப்புக்கு போகிறோம். இந்த தியானத்தில் இதெல்லாம் கண்களை மூடி செய்யணும். சுவாதிஷ்டான ஆதார சக்கரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த இடத்த நம்முடைய வயிற்றுக்கு தொப்புளுக்கு கீழ்ப்பகுதியில் சுவாதிஷ்டானம் இருக்குது. இந்த சுவாதிஷ்டானத்தில் மஞ்சள் கலர் நிறத்தை நாம் ஒரு கோல்டன் கலர் வடிவமைச்சு ஒரு டேப்லெட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு டேப்லெட்டை பெரிய டேப்லெட் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஒளி அப்படியே பிரகாசமாக அந்த இடத்துல சின்ன ஒளி பிரகாசமாக எரிஞ்சிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் ஒரு ஒளி பிரகாசமாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறத பார்க்கணும். அந்த வடிவத்தை மனத்திரையில் அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த இடத்துல அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, இந்த மந்திரத்தை நாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். பங் பங் மங் யங் ரங் லங், பங் பங் மங் யங் ரங் லங், பங் பங் மங் யங் ரங் லங் அப்படின்னு சொல்லி நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்தை ஊர்ந்து கவனித்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புத அனுபவம் என்னென்னா, இப்போ ஒரு கிளாக் எப்படி சுற்றுது, அதே மாதிரி உங்களுடைய அடி வயிற்றில் ஏதோ ஒன்று சுற்றுற மாதிரியே இருக்கும். ஏதோ ஒன்று கடிகார சூழல் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறத மாதிரி தெரியும். ஸோ அந்த நேரத்தில் என்ன, மண்பூத வாசியது பிரபஞ்சத்திலேருந்து கிரகித்து நாடிகள் வழியே உள்ளே அனுப்பக்கூடிய ப்ராசஸை செஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
அப்போ இதை நம்ம எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 15 நிமிடம் தொடர்ந்து பங் பங் மங் யங் ரங் ரங் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அதை நம்ம முடித்த பிறகு மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பி மனசு அமைதியாக சுவாதிஷ்டானத்தில் கவனத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி அதை நம்ம ஃப்ரீ பண்ணோம். அந்த இடத்துல மனதனுடைய சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு வந்து ஓம் நங் நம, ஓம் நங் நம, ஓம் நங் நம அப்படின்னு சொல்லி உச்சரித்து சுவாதிஷ்டான சக்கரத்தை கம்ப்ளீட் பண்ணும்போது இதை நம்ம சொல்லணும். இது எத்தனை தடவை சொல்லணும்னா, ஜஸ்ட் ஒரு 12 தடவை சொன்னால் போதும். இதை நாம் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய சுவாதிஷ்டானம் அற்புதமாக இயக்கம் பெறும். அது எப்போவுமே 24 ஹவர்ஸ் கிளாக் வைஸ்லேயே சுற்றிட்டுருக்கும். ஏன்னா நம்முடைய சுவாதிஷ்டானம் ஆன்டி கிளாக்குக்கு போகும்போது தான் நிறைய மன ரீதியாக பாதிப்பு, உடல் ரீதியாக நிறைய விஷயங்கள் நமக்கு ஏற்படுது. ஸோ அந்த நிலைக்கு நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த நிலையிலே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் இதெல்லாம், ஒரு 7 வித டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அதாவது சக்திகளை சேமிக்கக்கூடிய இடம் இதுதான். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் எல்லா சக்கரங்களும் சக்திகளை சேமிக்கக்கூடிய இடம். இப்போ நம்ம இதை பண்ணும்போது சக்திகள் உங்களுக்கு சேமிக்கப்படும். ஸோ இந்த சுவாதிஷ்டானத்தை இந்த மாதிரி மனநிலைகள், நிறைய ஹேபிட்ஸ், கெட்ட பழக்கங்கள், எனக்கு கெட்ட பழக்கங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு நிறைய கெட்ட பழக்கம்னா என்ன, சில பேர் காலைல தூங்கி எழுந்துக்காதது ஒரு கெட்ட பழக்கம் தான் வச்சுங்களேன். நிறைய பழக்கங்கள் இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள், வெறும் ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ் அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட பழக்கங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக சுவாதிஷ்டான தியானத்தை செய்யுங்க. சீக்கிரமாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. மாஸ்டர்பேஷன்ஸ் எதுவுமா இந்த மாதிரி பழக்கம் இருந்தாலும் இதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஏன்னா இது கொண்டு வந்துடும், சீக்கிரமாக அவங்கள அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடும். ஸோ அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த தியானத்தை நம்ம தொடர்ந்து செய்ய என்ன ஏற்படும்னா, சுவாதிஷ்டானம் வன்மை பெறும், சக்தி பெறும். அது எனி டைம் 24 ஹவர்ஸ் கிளாக் வைஸ்லேயே சுற்றிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. அதனால் உங்கள் ஆறா அற்புதமாக வேலை செய்யும். உடலும் மனமும் நீண்ட ஆரோக்கியத்துடன் என்றென்றும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஞானம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்தவங்களை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறது. அடுத்தவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான், அதாவது உங்களை பேசிக்காக என்ன புரிஞ்சுக்கணுமோ அது ஈஸியாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதனால் சண்டை சச்சரவுகள் வீட்டில், குடும்பத்தில், அவங்க வாழ்க்கையிலையும் வெளியிலையும் சரி, உள்ளேயும் சரி, மனசுக்குள்ளேயும் சரி ஏற்படாது. சுவாதிஷ்டான சக்கரத்தை நீங்கள் இயக்க பல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ அடுத்த பகுதியில் நாம் அதனுடைய பெனிஃபிட்ஸை பார்க்கலாம், அது எப்படி வேலை செய்யுது பார்க்கலாம், உடம்புக்குள்ளே என்னென்னலாம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துட்டுருக்கும். நான் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.